அஷ்யூர்ட் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் மற்றும் லம்சம் பேமெண்ட் அட் சூப்பரன்ஷன் இதெல்லாம் எவ்வாறு கால்குலேட் பண்ணுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அஷ்யூர்ட் பென்ஷன் அப்படிங்கிறது யூனிஃபைட் பென்ஷன் திட்டத்தில் கடைசியாக பெறப்பட்ட 12 மாத சம்பளத்தின் ஆவரேஜ். இதில் 50% அஷ்யூர்ட் பென்ஷனாக வழங்கப்படும். உதாரணமாக ஒருவர் பேசிக் ப்ளஸ் டிஏ இரண்டும் சேர்ந்த தொகை 60,000 ரூபாய் பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆக 60,000 × 12 7,20,000 ரூபாய். ஸோ அந்த 7,20,000 12 மாத ஆவரேஜ் எடுத்துக்கொண்டால் 60,000. ஸோ இந்த 60,000 50% 30,000 ரூபாய் அஷ்யூர்ட் பென்ஷனாக அந்த மத்திய அரசு ஊழியருக்கு கிடைக்கும். இதில் 25 வருட சேவை புரிந்தால் மட்டுமே கடைசியாக பெற்ற 12 மாத சம்பளத்தின் சராசரியில் 50%. மற்றவர்களுக்கு ப்ரொபோர்ஷனேட் தொகை அஷ்யூர்ட் பென்ஷனாக இருக்கும். உதாரணமாக 15 வருடம் சேவை புரிந்து ஒரு ஊழியர் ஓய்வு பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஸோ சர்வீஸ் ரேஷியோ 15/25 0.6. அவர் கடைசியாக பெற்ற 12 மாத சராசரி 60,000 இருக்கும் பட்சத்தில் 50% ஆஃப் 60,000 30,000 ரூபாய். இந்த 30,000 0.6 மல்டிப்ளை பண்ணால் அவருடைய அஷ்யூர்ட் பென்ஷன். ஸோ 18,000 ரூபாய் அவருடைய அஷ்யூர்ட் பென்ஷனாக இருக்கும். 10 வருடத்திற்குள் சேவை இருந்தால் மினிமம் பென்ஷன் 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஃபேமிலி பென்ஷன் என்பது இறந்த கணவர் அல்லது மனைவிக்கு பிறகு அவர்களின் மனைவி அல்லது கணவருக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் தொகை. இது எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். உதாரணமாக கடைசியாக ஒரு அரசு ஊழியர் இறக்கும் முன் அந்த கணவரோ அல்லது மனைவியோ பெற்ற தொகையிலிருந்து 60% அவருடைய மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ வழங்கப்படும். 60%, அதாவது ஒரு ஊழியரின் இறப்புக்கு முன் அவர் பெற்ற தொகையில் உதாரணமாக 30,000 ரூபாய் பெற்றிருந்தால் அதில் 60% 18,000 குடும்ப ஓய்வூதியமாக கிடைக்கும். கடைசியாக லம்சம் அமௌண்ட் அட் சூப்பரன்ஷன் தொகை எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். 2 கம்ப்ளீட்டட் 6 months ஒரு வருடத்திற்கு வழங்கப்படும். உதாரணமாக 15 வருடம் ஒரு ஊழியர் சேவை இருக்கும் பட்சத்தில் 15 × 2 ஆக 30 வருடங்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். பேசிக் ப்ளஸ் டிஏ இதில் 10ல் ஒரு பங்கு. உதாரணமாக பேசிக் ப்ளஸ் டிஏ 70,000 இருக்கும் பட்சத்தில் அதன் 10ல் ஒரு பங்கு 7,000 ரூபாய். ஆக 7,000 × 30 2,10,000 ரூபாய் 15 வருடம் சேவை நிறைவு செய்த ஊழியருக்கு கிடைக்கும். உதாரணமாக 30 வருட சேவை புரிந்த அரசு ஊழியருக்கு 30 × 2 60 வருடங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். பேசிக் ப்ளஸ் டிஏ 70,000 அவர் பெறும் பட்சத்தில் 10ல் ஒரு பங்கு 7,000 ரூபாய். ஸோ 7,000 × 60 4,20,000 அவருக்கு லம்சம் பேமெண்ட்டாக ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் கிடைக்கும்.